வணக்கம் நண்பர்களே, இன்று மழையோட மார்க்கெட்டுக்கு போயாச்சு. மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்காக காய்கறி ரேட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ண விடுமல, வாங்க நேராக வீடியோக்குள்ளே போகலாம். வரி கத்திரிக்காய் கிலோ 35 ரூபா. இது பவானி கத்திரிக்காய், இது 60 ரூபா. நேற்று 70 ரூபாயிலேருந்து 80 ரூபா வந்துச்சு. இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயமும் ரேட்டு கொஞ்சம் கம்மியாயிருக்கு. 50 ரூபாயிலேருந்து 60 ரூபா. நேற்று 70 ரூபாயிலேருந்து 80 ரூபா வந்துச்சு. சின்ன வெங்காயம் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த காய்கறி நிலவரம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் டெய்லி அப்டேட் சேனல், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அடுத்து பெரிய வெங்காயம் கடந்த ஒரு 2 வாரமாகவே ஒரு மாற்றம் இல்லை. 20 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் அதே விலையில் தான் விற்றுக்கிட்டு இருக்குது. பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் அளவுக்கு இல்லை, வரத்து அதிகமாக தான் இருக்குது. பெரிய வெங்காயம் வாங்குறதுக்கு மக்கள் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல, அது ஒன்றும் காரணம். உருளைக்கிழங்கு 45 to 50, ஊட்டி உருளை 50 to 60 இந்த ரேஞ்சில் போய்கிட்டு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் கிலோ 50 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்குது. பச்சை மிளகா வரத்து ஓரளவு சீராக இருக்குது. ஆனாலும் வர்ற வாரங்களில் ரேட்டு கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பச்சை மிளகா பிடிக்குமா, காஞ்ச மிளகா பிடிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பாவக்காய் கிலோ 45 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் போகுது. அடுத்து பீன்ஸ் கிலோ 60 ரூபா போய்கிட்டு இருக்கு. கேரட்டு, தள்ளி கேரட்னு சொல்லுவாங்க, அது கிலோ 30 ரூபா. நல்ல கேரட்டு கிலோ 70 ரூபா இந்த ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கு. அடுத்து அவரைக்காய் கிலோ 70 ரூபா ஆயிடுச்சு. ஜாஸ்தி ஆயிருக்கு இந்த தடவை. நேற்று விலைக்கு இன்றைக்கும் 10 ரூபா ஜாஸ்தியாக இருக்குது. வெண்டைக்காய் கிலோ 50 ரூபா அதே விலையில் தான் இருக்குது. முள்ளங்கி கிலோ 40 ரூபா ஆயிடுச்சு. 10 ரூபா ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து பீட்ரூட்டு கிலோ 30 ரூபா. ஊட்டி பீட்ரூட்டு கிலோ 50 ரூபா இந்த ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கு. வீடியோ பார்க்க மட்டும்தான் செய்கிறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து முட்டைக்கோசு கிலோ 25 ரூபா தான் போய்கிட்டு இருக்கு. விலை கம்மி தான். மார்க்கெட் ஃபுல்லாமே நல்லாவே வரத்து அதிகமாகவே இருக்குது. அடுத்த காய் மேரக்காய் கிலோ 20 ரூபா தான், அதுவும் விலை கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. மேரக்காய் பெருசாகவும் அதிகரிக்காது, 30, 40 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் எப்பயுமே. கூட்டு பொரியல் தேவைப்படுறவங்களுக்கு இந்த காய் ரொம்பவே கை கொடுக்கும் எப்பயுமே. அடுத்து பார்த்தீங்கன்னா லெமனு, எலுமிச்சம்பழம்னு சொல்லுவாங்க, இது வந்துக்கிட்டு கிலோ 70 ரூபா போகுது. அதாவது ஆவரேஜாக 4 ரூபாயிலிருந்து பெரிய காய் 9 ரூபா வரைக்கும் போகுது. அடுத்து பூண்டு கிலோ 80 ரூபாயிலேருந்து 170 ரூபா வரைக்கும் போகுது. நாட்டு பூண்டு சொல்லுவாங்க, அதுதான் ரொம்ப கம்மி, 70 ரூபா வரைக்கும் போகுது. பெரிய மலைமுடி இமாச்சல் பெருவெட்டு 180 ரூபா வரைக்கும் போகுது. போன வருஷம் கிலோ 300 to 400 இந்த ரேஞ்சுக்கு போன பூண்டு தான் இந்த தடவை வரத்து அதிகங்கிறனால கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. அடுத்து கோவக்காய் கிலோ 40 ரூபா போகுது. கோவக்காய் மற்ற மாவட்டங்களை விட திருப்பூர், கோயம்புத்தூரில் அதிகமாக போகும். ஏன்னு சொன்னால் இந்திக்காரங்க அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த காய். அடுத்து குடமிளகா, பச்சை குடமிளகா கிலோ 55 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும் போகுது. காலிஃப்ளவர் பூ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, 20 ரூபாயிலேருந்து 35 ரூபா வரைக்கும் போகுது. காலிஃப்ளவர் நல்லா பூச்செடி இல்லாத காலிஃப்ளவர் பூ 35 ரூபா வரைக்கும் போகுது. காலிஃப்ளவர் பூ நேற்று வரைக்கும் 40 ரூபா 45 ரூபா அந்த ரேட்டு சொல்லியிருந்தாங்க, இப்போ கொஞ்சம் கம்மியாயிருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா தக்காளி ரேட்டு கம்மியான மாதிரியே ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்டெடி ஆகிருச்சு, 60 to 70 மார்க்கெட் ரேட்டு. தக்காளி ரேட்டு மட்டும் நாளைக்கு காலையில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இஞ்சி 70 to 90 போகுது. புது இஞ்சி 70, பழைய இஞ்சி காஞ்ச இஞ்சி 90 ரூபா இந்த ரேஞ்சில் போகுது. மல்லித்தலை கட்டு 20 ரூபா, புதினா கட்டு 10 ரூபா, கருவேப்பிலை கிலோ 70 ரூபா விற்கிறாங்க கிலோ. தேங்காய் நேற்று வரைக்கும் 20 ரூபா விற்றுக்கிருந்த தேங்காய் 17 ரூபா ஆக ஆரம்பிச்சிருச்சு. பெரிய தேங்காய் 40 ரூபா விற்றுக்கிருந்தது, இப்போ 37 ரூபா ஆயிடுச்சு, கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சு. சோளக்கருது மார்க்கெட்டில் 6 ரூபா போடுறாங்க, மல்லிகை கடையில் 8 ரூபா விற்பாங்க. சொரக்காய் 7 ரூபாயிலேருந்து 15 ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருக்குது. உங்களுக்கு சைஸ் வாரியாக ரேட்டு இந்த சொரக்காய் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து மாங்காய் கிலோ 50 ரூபா விற்றுக்கிருந்த மாங்காய் இப்போ 60 ரூபா ஆயிடுச்சு. மாங்காய் விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இது கொத்தவரக்கான்னு சொல்லுவாங்க, இது கிலோ 35 ரூபா போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் கிலோ 80 ரூபா போகுது. பஜ்ஜி மிளகாய் கிலோ 60 ரூபா. வாழைக்காய் 7 ரூபாயிலேருந்து 10 ரூபா வரைக்கும் சைஸ் வாரியாக அவங்களுக்கு போகுது. நூல்கோல் கிலோ 60 ரூபா. வாழைத்தண்டு 6 ரூபாயிலேருந்து 8 ரூபா போகுது. சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கிலோ 50 ரூபா போகுது. அடுத்து வெள்ளரிக்காய் கிலோ 40 ரூபா போகுது.
இதுதான் தட்டைப்பயித்தங்காய். இது கட்டு 10 ரூபாயிலேருந்து 15 ரூபா போகுது. பூசணிக்காய், மஞ்சள் பூசணி கிலோ 35 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும் போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் 17 ரூபா 18 ரூபா போடுவாங்க. மளிகை கடையில் 20 ரூபாயிலேருந்து 22 ரூபா வரைக்கும் போடுவாங்க. இதுபோல் டெய்லியுமே மார்க்கெட்டில் காய்கறி நிலவரம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். நாம் மளிகை கடை வச்சுருக்கனால உங்களுக்கு காய்கறி டெய்லியுமே அப்டேட் பண்ணுவோம். வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோவை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.